குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது எப்படி இருக்க போகுது, அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் மேசராசி அன்பர்களுக்கு எதை மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றதான் துல்லியமான ஒரு விளக்கங்களை இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 விதமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குங்க. அதாவது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளும் இந்த ஆண்டிலேயே தொடங்க போகுது. இந்த எப்பொழுதுமே வருட கிரகங்களை நம்ம அனுசரித்து தான் ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிப்போம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடத்தில் குரு பயிற்சியும் நடக்க இருக்குது, சனி பயிற்சியும் நடக்க இருக்குது, ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது. இந்த 3 பயிற்சிகளுமே முதல் 6 மாத காலகட்டத்துக்குள்ளாரே நடக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாக நடந்துகிட்ருக்குங்க. அப்போ இந்த 3 பயிற்சியுமே முதல் 6 மாத காலத்தில் நடக்கிறதுனால ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் ஒரு வகையான ஒரு பலன்களாகவும், மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு மாதிரியான பலன்களையும் கொடுக்க இருக்கிறோம். இது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நான் இந்த புத்தாண்டு பலன்களை 2ஆக தான் பிரித்து கொடுக்க போகிறேன். அப்போ ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி அன்று தான் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று பார்த்திங்கனாக்கா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். அதே போல் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி காலகட்டத்தில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைய போகிறார். இந்த கிரகங்கள் பயிற்சி அடையதில் எதை மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத மே மாத காலகட்டம் வரலும் ஒரு பயிற்சியாகவும், மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் ஒரு பயிற்சியாகவும் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேச ராசிக்கு முதலாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா குரு பகவான் குரு பயிற்சியை தான் சொல்லணும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மேசராசி என்பவர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவானோட நிலைமைகளை வச்சு தான் அந்த ஆண்டு பலன்களையே நிர்ணயிக்க போகிறோம் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டம் வரலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரலும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். உண்மையாலும் சொல்ல வரேங்க, மேசராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது 2018ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்து இந்த 2024 டிசம்பர் வரலுமே ஒரு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்புகளில் தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. நானும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கோம், ஏதோ ஒரு வளர்ச்சியும் இல்லை தளர்ச்சியும் இல்லைன்ற மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமோ தவிர பெரிய லெவலில் ஒரு முயற்சிக்கான அமைப்புகள் ஏற்பட முடியல அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இந்த மேசராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் சுபத்துவம் பெறாதல் இருக்க ஒரே ஒரு காரணத்தினால தான் இது மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்டு போச்சு அப்படின்றதுங்க. அப்படிப்பட்ட இந்த சுபத்துவம் பெற்ற இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இந்த நேரத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்தில் வக்ரம் நீங்கி உட்கார்ந்துருக்கார். அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளானது வருகின்ற ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார இந்த மேசராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற விதிங்க. கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்ததாகவே போயிட்டு போருங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையப்போகுது அப்படின்றீங்க. முக்கியமாக நீங்கள் வேணால் பாருங்கள், மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதத்திலேருந்து மே மாதத்துக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அது தொழில் மாற்றங்களாக இருக்கலாம், இடமாற்றங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்களாக இருக்கலாம். அது எல்லா காரியங்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடந்தே தீரும். முக்கியமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தொழில் சிறப்பாக இருந்துச்சுன்னாவே அந்த மனிதன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவனால் சமாளித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தொழில் பிரச்சனையானது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளே கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த இடமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிறைந்த மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடமாற்றங்களாக இருக்கும். அதன் மூலிமா தொழில் வளர்ச்சியும் தொழில் லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தி
அபிவிருத்தியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்றவிதிங்க. அப்போ இந்த குரு பகவானோட பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு இருக்கும். இந்த 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால வெகு நாட்களே யார்கிட்டயா பணங்காசுகள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த பணங்காசுகள் வராமல் இருந்துக்கலாம். அந்த பணமானது இந்த நேரத்தில் வட்டி முதலுமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். நான் எங்கே சார் கொடுத்துருக்கேன், வாங்கினதே என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு யாரோ ஒரு நபர்களால் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதத்துக்குள்ளார பண வருவாய்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்கள் யாரும் அயல் நாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் இந்த லாட்ரின்றது விற்பனை ஆகிட்டு இருக்கு. தமிழகத்தில் மட்டும்தான் இது தடைபட்டிருக்கு. ஆனால் இந்த லாட்ரி அமைப்பானது பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நேரடியாக கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் இருக்கா, என்ன லக்கி நம்பர் என்னன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கேட்குறீங்க. இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார, அது மே மாதம் 15ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார இந்த அமைப்புகளானது உருவாதுங்க. அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணால் முயற்சி எடுத்து பாருங்கள், வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இல்லை சார் நாங்கள் அவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க ஓகே, இங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்குமானாக்கா கன்ஃபார்ம்டாக உங்களோட தந்தை வழி சொத்து சோகங்களோ அல்லது உங்களுக்கு யாரோ ஒரு ஹிஃப்டாவது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் வருகின்ற ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனையை ஏற்படுத்திய ஒரு காலகட்டங்களாக இந்த ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அப்படின்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசியிலிருந்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனாக இருந்தாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகத்துக்காக நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா, கன்ஃபார்ம்டாக இந்த நேர காலகட்டத்தில் அரசு உத்தியோகத்தில் ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் அரசு உத்தியோகத்தில் போய் உட்காந்தே தீர்வீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அதே போல் இல்லை சார் நான் அரசு உத்தியோகம் இல்லை சொந்த தொழில் செய்ய போகிறனாலும் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டு குறிக்கக்கூடிய இடம்னால ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவானின் பார்வையானது ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் 10ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கிடைக்கிறனால தொழில் வளர்ச்சி ஏற்படும், தொழில் மூலிமா லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. அப்போ வருகின்ற ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் குரு பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறனால மேசராசி என்பவர்களுக்கு கடந்த 2018 நடைபெறாத ஒரு சில விஷயங்கள்லாம் கன்ஃபார்மாக நடக்க போகுது, நல்லது உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது அப்படின்ற விதிங்க. மொட்டடிக்கிறதுக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இதுவும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். மூத்த சகோதரத்தினால உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட உயர்ந்த பதவியிலையும் பொறுப்புலையும் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த வருடமானது இருந்துகிட்ருக்கு. அதுவும் வருகின்றமே இந்த சனி பகவானால் வருகின்ற மார்ச் 29க்குள்ளார ஒரு அதிர்ஷ்டமானது அனுபவிக்க போறீங்கன்ற விதிங்க. ஏன்னா சனி பகவானும் கேது பகவானும் கொடுக்க தொடங்கிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாதுன்ற விதிங்க. அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். கடந்த 3 வருட காலமாக இந்த சனி பகவான் அதே இடத்துல தான் இருந்தார். என்ன வித லாபத்தையும் இங்கே அனுபவிச்சது கிடையாது. அப்போ ஆனால் அந்த சனி பகவான் மட்டும் கொடுக்க வேண்டியதை எந்த விதையும் தடை இல்லாமல் கொடுத்துட்டு போவார். வருகின்ற ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் லாபங்கள் அதிகரிக்க போகிறீங்க. சனி பகவானால் ஒரு வளர்ச்சியும் ஏற்பட போகுது அப்படின்ற விதிங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சியானது ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் கேது பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 12ஆம் இடம் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாடுன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ அயல்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த வருட காலகட்டத்தில் வந்து ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார நடக்க போகுது அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த வருடத்தின் தொடக்கமானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. வருடத்தின் பிற்பகுதிகளில் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க இருக்குங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். 3ஆம் இடத்துக்கு சொல்கிறது முயற்சி ஸ்தானம். உங்களோட முயற்சியின் விளைவாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
அப்போ 3ஆம் இடத்துக்கு சொல்கிறாரு, இது எதாலும் எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குமானாக்கா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா 3ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடையும். அப்போ 3ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கே எடுக்க போகுதுனாக்கா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 5ஆம் பார்வையாக பார்ப்பாரான். 7ஆம் இடமானது திருமண ஸ்தானம், கலசர் ஸ்தானம், கணவன்மணி உறவுகளை சொல்லக்கூடிய இடம். வெகு நாட்டில் கணவன்மணி உறவுகளில் விரிசல்களும் பம்பு வழக்குகளும் சண்டை சச்சரவுகளும் ஒருவேளை கணவன்மணி உறவுகள் பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள பிரிந்த கணவன்மணி உறவுகள் ஒன்று சேருவீங்க. வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சமசப்தமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட இஷ்ட தெய்வமானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றிருவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவானின் பார்வையானது கிடைக்கும். இதனால் வரலும் 11ஆம் இடத்தை சனி பகவான் உட்கார்ந்ததுனால ஒரு சில யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தது ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும். ஆனால் மே மாதத்திலிருந்து குருவின் பார்வை இந்த லாபஸ்தானத்துக்கு இருக்கிறனால கண்டிப்பாக பரிபூரணமாக உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது பொன்னான ஒரு ஆண்டு காலகட்டங்களாக இருக்குன்றிருவீங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் இழப்புகளை சந்திப்பீங்க. வெகு நாட்களாக காத்திருந்த ஒரு நபருக்கு இந்த 2025 தான் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவானதுன்ற மாதிரி இருப்பீங்க. அதாவது உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைச்ச ஒரு எல்லா மனிதர்களுக்கும் திறமைகள் இருக்குது. திறமைகளுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காதானா கன்ஃபார்ம்டாக கிடைக்கவே கிடையாது. இதுதான் கிரக நிலைகள் அப்படின்றீங்க. அப்போ உங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த 2025ஆம் ஆண்டில் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக காத்துருங்க. இதனால் வரணும் உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்த உங்கள் நபருக்கு கன்ஃபார்மாக இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படின்றீங்க. அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகுங்க. அப்போ லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும்போது இருக்கிற 9 கிரகத்திலேயே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் எது அப்படின்னாக்கா ராகுங்க. ராகு மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது. அப்போ 11ஆம் இடத்துல ராகு தன்னோட 9ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தை வாங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணமழையில் நனையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டானது இருக்க போகுது அப்படின்றீங்க. அப்போ ராகு பகவானாலையும் ஒரு சில யோகங்களும் இருக்க போகுது. அதே வேளையில் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இது 5ஆம் இடத்துக்கு வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயிற்சி ஆகிறது. பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு கேது பகவான் வர்றது சிறப்பு கிடையாது. ஒருவேளை தந்தை வழி சொத்து சுகங்கள் ஏதாவது இருந்தால் அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் அதை வித்துட்டு இன்னொரு புதுமையான ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 5 சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது சம்மந்தப்பட்டால் கெஞ்சினாலும் பூரியத்தில் குடியிருக்கக்கூடாதுன்னு விதிங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் ஒருவேளை இடம் விட்டு இடம்பெயர்ந்து நீங்கள் இருக்கீங்க, திரும்பவும் நான் பூரியத்துக்கே போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் போக வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்தாக்கா தந்தை வழி சொத்து சொன்னால் பாதிப்புகளும் ஏற்படும், தொழில் தடை, அதில் வருமானங்களும் குறைபாடு ஏற்படும். அதனால் பூரிய இடத்துக்கு மட்டும் போகாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. அப்போ இந்த 2025 புத்தாண்டானது கண்டிப்பாக சொல்ல வரங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை தரப்போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்டில் நடைபெறாத ஒரு சில காரியங்கள், வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவதாக இருந்தாலும் சரிங்க, குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருந்தாலும் சரி, திருமணம் நடக்கலையேன்னு காத்திருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக திருமணம் நடக்காத நபர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் தான் கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும்போது குறித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஒரு 100க்கு ஒரு மேசராசிக்காரர்கள் 100 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட சுயஜாதத்திலே சன்னியாசி யோகம் ஏது இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த வருடத்தில் திருமணம் நடக்காது. இல்லையா திருமணத்துக்காக எண்ணி காத்திருக்கக்கூடிய நபர்களில் 100 நபர்களில் 100க்கு ஒரு 98 நபர்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் நடந்தே தீரும். திருமணம் ஆகிறது மட்டும் கிடையாது, குழந்தை பாக்கியமும் இந்த வருடத்திலே தரிக்கொன்ற விதிகள் இருக்குது. அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சகோதர வரிகள்னால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக படிப்பில் நல்ல வளர்ச்சி எட்டுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கல்லூரியில் சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதுக்கு முன்பாக இருந்த வண்டி வாகன தடைகள் நீங்கி இதுக்கு பிறகு வண்டி வாகனத்தினால யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு. அப்போ 2025ஆம் ஆண்டு புத்தாண்டானது மேசராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.